வணக்கம். நான் உங்க வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பாண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். அந்த பாண்ட்ஸ்னா என்ன, இந்த பாண்ட்ஸ்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், அந்த பாண்ட்ஸ் ஏன் ரைஸ் பண்றாங்க இவங்க, இந்த கம்பெனி எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பாண்டுங்கிறது என்னன்னா, நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுத்து அந்த கடன்ல இருந்து வட்டி அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் கம்பெனி நம்மள்ட்ட கடன் வாங்குறாங்க, ஸ்ட்ரைட்டா அவங்க போயிட்டு பேங்க்ல கடன் வாங்கலாம் இல்லையான்னு கேட்கலாம் நீங்க. அதாவது பேங்க்ல கடன் வாங்கினாங்கன்னா ஒரு கம்பெனி பிசினஸ் லோனுக்கு பேங்க்ல கடன் அதிகம், வட்டி அதிகம், ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுவாங்களா, இதனால அதாவது ஒரு பாண்டா ரைஸ் பண்ணி நம்மள்ட்ட இருந்து அதாவது பணம் வாங்கி அவங்க அந்த கம்பெனியை நடத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்காக வட்டி, அதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் முடிச்ச உடனே நம்மள்ட்டே திரும்பி அந்த அமௌண்ட்டுங்கிறது கொடுத்துருவாங்க. இப்ப இந்த பாண்டுல பாத்தீங்கன்னா அந்த வட்டி, அதுக்கப்புறம் ஏன் இந்த பாண்டு நம்ம வாங்குறோம், அதோட பெனிஃபிட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாண்டை ஏன் வாங்கணும், எதுக்காக இந்த பாண்டை வாங்கணும்னா, இந்த பாண்டுங்கிறது பாத்தீங்கன்னா பிக்சட் டெபாசிட். இப்ப நீங்க போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அமௌண்ட், அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7% வட்டி தருவாங்க. கரெக்டா? 7% இல்ல 8%, எந்த பேங்க்கும் தரல பிக்சட் டெபாசிட்ல. 7% அது 8 போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல தான் 8.5ங்கிறது, அதுவும் எஸ்எஸ்ஒய் ஸ்கீம்ல தராங்க. இப்ப 8%க்கு மேல 9%, 10% வட்டிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் மார்க்கெட்ல பாண்டுல உங்களுக்கு தருவாங்க. பாண்டுனா என்ன, நம்ம வில்லேஜ் சைட்ல சொல்லுவோம் இல்லையா, அதாவது கடன் கொடுத்தா பாண்டு பத்திரம் எழுதிட்டு வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பாண்டு பத்திரம் எழுதிட்டு தான் அதுக்கு இவ்வளவு வட்டி நீங்க எனக்கு கொடுத்துடணும், 1 பைசா வட்டி 2 பைசா வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம கடன் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறோம். கடனுங்கிறது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்குறோம். அந்த கடனுக்கு ஏத்த வட்டி அவங்க எப்படி நம்ம கேட்கிறோமோ அதுக்கு ஏத்தபடி அவங்க நம்மளுக்கு வட்டிங்கிறது கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பாண்ட் ஏன் வாங்கணும்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிறதால தான் நம்ம இந்த பாண்டுங்கிறது வாங்குறோம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை விட சேஃப், அதாவது ரிஸ்க் கிடையாது, சேஃப். ஃபர்ஸ்ட் இந்த பாண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பார்க்கணும், அதாவது இந்த பாண்ட் எல்லாம் வாங்குறது ஓகேங்க, இந்த பாண்ட் இப்படி இருக்கு, அதாவது இந்த ரேட்ல இருக்கு, இந்த பாண்டு அவங்க கடன் பத்திரம் எழுதி கொடுப்பாங்க, ஓகே, இதெல்லாம் ஓகே. நான் எப்படிங்க பாண்டை வாங்கணும், நான் எங்க போயிட்டு பாண்டை வாங்கணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க இல்லையா. இந்த பாண்டுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஸ்டாக் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பாண்ட் மார்க்கெட்ல போயிட்டு நீங்க பாண்டுங்கிறது வாங்கிக்கலாம். அதாவது ஒரு பாண்டோடைய விலை பாத்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், அதாவது ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒரு பாண்டோடைய விலை. இப்போ பாத்தீங்கன்னா பாண்டோட விலை 1000 ரூபாய். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம். அதாவது இந்த பாண்டுல நம்ம எப்படிலாம் இந்த பாண்டு வாங்கணுங்க, இப்ப நான் பாண்டு வாங்கினா அது சேஃபா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த பாண்டுங்கிறது நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சேஃபா என்னன்னு செக் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த பாண்ட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த கிறிசில், ஐசிஆர், ஸ்கேர், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி லோன் வாங்கினா சிபில் ஸ்கோர் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பாண்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. AAA, AA, A++, A-, B, BBB, BB, C கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா, இப்ப நம்ம பாண்டு வாங்குறதுக்கு முன்னாடி பாண்டு இவங்க கடன் கொடுத்தா நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க பணத்தை அப்படின்ற போது, ஏன்னா எல்லா கம்பெனிங்கிறது பாத்தீங்கன்னா திடீர்னு ஜப்தி ஆயிடும், அந்த கம்பெனியே இல்லாத போயிடும், ஓகேங்களா? அந்த பட்சத்துல அந்த கம்பெனிக்கு நீங்க கடன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க இல்லையா. அதனாலதான் ஒரு சில நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அந்த பாண்டுக்கு ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. இந்த AAA ரேட்டட் பாண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபான பாண்டு, ஹை செக்யூர் பாண்டு. அடுத்தது இந்த A ரேட்டட் பாண்டு எல்லாத்தையும் நீங்க தைரியமா வாங்கலாம், அதாவது இதெல்லாம் சேஃபான பாண்டு. அந்த B ரேட்டட்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பண ரிஸ்க் அதிகம், அந்த பாண்டுல ரிஸ்க் அதிகம். A ரேட்டட் பாண்ட்லாம் சேஃப்டியான பாண்டு. அதுக்கப்புறம் இந்த டென்யூர் பீரியட், இப்ப நீங்க கடன் கொடுக்குறீங்க, நீங்க எப்ப எனக்கு திருப்பி கொடுப்பீங்க, இந்த பாண்டு மார்க்கெட்ல நீங்க கடன் கொடுக்குறீங்க, நீங்க எனக்கு எப்ப திருப்பி கொடுப்பீங்க, அது நீங்க முடிவு பண்றது, எத்தனை வருஷம்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா அந்த மெச்சூரிட்டி பீரியட்ங்கிறது பாத்தீங்கன்னா 5 வருஷம் இருக்கலாம், 6 வருஷம் இருக்கலாம், இல்ல 10 வருஷம் இருக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கூப்பான் ரேட், இந்த கூப்பான் ரேட்னா என்னன்னா, இப்போ நீங்க கடன் கொடுக்குறீங்கப்பா, அதாவது ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய்க்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 1000 ரூபாய் கடன் கொடுக்குறீங்கன்னா அதுல 1 ரூபாய் வட்டின்னு சொன்னா நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க, 10 ரூபாய் எனக்கு மாசம் மாசம் வட்டி கொடுத்துடணும்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, 1 ரூபாய் வட்டியே. அந்த மாதிரி இந்த கூப்பான் ரேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா 9.7% இருக்கலாம், 10% இருக்கலாம்.
நீங்க உங்களுக்கு ஏத்தபடி இந்த இதெல்லாம் ஒரு பாண்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரேட்டிங் ஏ ரேட்டட் பாண்டிங்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கூப்பான் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஹை கூப்பான் ரேட்டா பார்க்கணும். 9, 10 அந்த மாதிரி பர்சன்டேஜ்ல நீங்க பார்த்து வாங்கணும். அதாவது இந்த கூப்பான் ஃப்ரீக்வன்சி, அது என்னப்பா கூப்பான் ஃப்ரீக்வன்சி? அதாவது நீங்க அந்த வட்டி கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்க. இந்த 10 ரூபாய் வட்டி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இது மாசம் மாசம் உங்களுக்கு வேணுமா, இல்ல குவார்டர்லி வேணுமா, இதுல ஹாஃபலி வேணுமா, அதாவது வட்டிங்கிறது உங்களுக்கு எப்ப வேணுமோ அதுக்கு ஏற்றபடி நீங்க செட் பண்ணிக்கலாம். அந்த பாண்டா பார்த்து நீங்க வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெச்சூரிட்டி டேட்னா என்னன்னா, நம்ம கடன் கொடுக்கும் போதே சொல்லுவோம் இல்லையா, இந்த தேதிக்குள்ள எனக்கு கடன் திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த டென்யூர் பீரியடும் அந்த மெச்சூரிட்டி டேட், அந்த டேட்டுக்குள்ள முடிஞ்சிடும், அந்த பாண்டுங்கிறது முடிஞ்சிடும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க 1000 ரூபாய் அந்த பாண்டுல போடுறீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு வட்டி மட்டும் வரும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 9 ரூபாய் ஒரு வட்டி வரும். 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வட்டி வரும் 10%. அதாவது கூப்பான் ரேட் வந்து 10 இருக்கும் போது. அதுக்கப்புறம் கூப்பான் ஃப்ரீக்வன்சினா மந்த்லிங்கிறது காசு வரும். மெச்சூரிட்டி டேட்னா அந்த பணம் வந்து 1000 ரூபாய் போடுறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த 1000 ரூபாய் போடுறீங்களோ இல்ல 1 லட்சம் ரூபாய் போடுறீங்களோ இல்ல 10 லட்சம் ரூபாய் போட்டாலும் திருப்பி அந்த பணத்தை எப்ப கொடுப்பாங்கன்னு நம்ம கேட்போம் இல்லையா, நீங்க எப்பப்பா திருப்பி கொடுப்பீங்கன்னு அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க மெச்சூரிட்டி டேட். இப்ப உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிருப்பீங்க, எனக்கு கொஞ்ச நாள் காசு வேணும், தொடர்ந்து அதுல இருந்து வட்டி மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவீங்களா, நீங்க எத்தனை வருஷம் வேணுமோ அதுல பாத்துக்கலாம். அந்த ரேட்டட் பாண்ட், அதாவது 3 வருஷம் வேணா அந்த 3 வருஷத்துக்கான பாண்ட் வாங்கிக்கலாம், இல்ல 2 வருஷம் வேணா 2 வருஷத்துக்கான பாண்ட் வாங்கிக்கலாம். சரிங்க, இந்த பாண்டு நான் கொடுக்குறேன், அந்த கம்பெனி செக்யூரான கம்பெனியா இல்ல அன்செக்யூரான கம்பெனியா நீங்க செக் பண்ணலாம். அந்த செக்யூரிட்டியில பாத்தீங்கன்னா அதுவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இந்த பாண்டு வந்து செக்யூரான பாண்டு. சப்போஸ் இந்த கம்பெனி வந்து ஏதாவது கம்பெனி, இப்ப விஜய் மால்னியா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவர் போயிட்டாரு, ஃபாரின் போயிட்டாரு, இங்க இருந்து கிளம்பிட்டு இப்ப அந்த கம்பெனியோட சொத்தெல்லாம் விற்க போறாங்க. வித்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு, அந்த பாண்ட் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அதுல வந்து அந்த பணம் வந்து வருமா அப்படிங்கும் போது அந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பேர் செக்யூர் பாண்டு. அன்செக்யூர்னா அந்த பணத்துக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் அந்த அன்செக்யூர் பாண்டு. இந்த பாண்டு வந்து டாக்ஸபிளானா என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களா, இல்ல 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 10 ரூபாய் வட்டினா அதுல பாண்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 10% பிடிப்பாங்க. 10%னா இப்போ 9 ரூபாய்னா அதுல வந்து 10 ரூபாய் வட்டி வருதுன்னா அதுல 1 ரூபாய் உங்களுக்கு வட்டிங்கிறது பிடிப்பாங்க. அந்த 1 ரூபாய் வட்டி பிடிச்சது போகதான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இது கிரெடிட் ஆகுறது வந்து இது வந்து எந்த ஸ்லாப்ல வரும், சரிங்க, இந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது, இது எந்த ஸ்லாப்ல வரும்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் ஸ்லாப்ல வரும் இல்லையா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ்ங்கிறது வரும். நீங்க வந்து அந்த எந்த ஸ்லாப்ல வருதோ அந்த ஸ்லாப்ல நீங்க இந்த இதை கணக்கு காட்டிக்கலாம், டாக்ஸபிள். அதுக்கப்புறம் இந்த ஐஎஸ்என் நம்பர்னு ஒரு இருக்குது. ஐஎஸ்என் நம்பர்னா இந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்சில வந்து இதா இருக்கா, லிஸ்டா இருக்கா, அதனுடைய நம்பர் என்ன, அந்த டீட்டெயில் தான் இந்த ஐஎஸ்ஐஎன் இந்த நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஈல்டுனா என்னங்க, ஈல்டுனா என்னன்னா இந்த கூப்பான் ரேட் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, மார்க்கெட் வந்து ஏறும் இறங்கும் இல்லையா, அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தியேட்டர்ல போயிட்டு ஒரு டிக்கெட்டை வாங்குறோம். நான் வாங்குற ஒரு டிக்கெட் வந்து 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறேன். இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு நான் படம் பார்க்கலான்ட்டு டிக்கெட் வாங்குறேன். இன்னைக்கு என்னால பார்க்க முடியல. அந்த டிக்கெட்டுக்கு வந்து மதிப்பு அதிகமா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், 1020 ரூபாய்க்கு வச்சு விற்பேன். கரெக்டா? இல்லைன்னா டிக்கெட்டுக்கு அந்த மதிப்பு இல்லைன்னு வச்சுக்கீங்களா, நான் என்ன பண்ணுவேன், 900 ரூபாய்க்கே எனக்கு வந்தது லாபம்ட்டு காசை வித்துட்டு வந்துடுவான் இல்லையா. அந்த மாதிரி இந்த பாண்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூங்கிறது, ஒரு பாண்டோடைய ரேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். நீங்க 100 பாண்டு வாங்கினீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கணக்கு வரும். கரெக்டா? அந்த மாதிரி இப்ப இந்த 100 பாண்டு நீங்க உங்களுக்கு அர்ஜென்சிக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்க, செகண்டரி மார்க்கெட்ல விற்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த செகண்டரி மார்க்கெட்ல விற்கணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வித்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது நீங்க கூப்பான் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 9%, நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 உதாரணத்துக்கு 9%ல நீங்க வாங்குறீங்க கூப்பான் ரேட்ல, அது விற்கும் போது வந்து 1200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஈல்டு, நீங்க எடுக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது அதிகமா இருக்குது இல்லையா, அதுதான் இந்த ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஈல்டு மொத்தத்தையும் சேர்த்து இந்த கூப்பான் ரேட் பிளஸ் நீங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வச்சு விற்கிறீங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த ஈல்டுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்க கம்மியா வித்தீங்கன்னா அந்த ஈல்டுங்கிறதே குறையும். சரிங்க, நான் இந்த பாண்டை ஏங்க பை பண்ணோம், இந்த பாண்டுங்கிறது ஏன் நம்ம பை பண்ணோம்னா, இந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து
ரிஸ்க் அதிகம். பட் பாண்ட் மார்க்கெட்ல வந்து ரிஸ்க் கம்மி. அதாவது என் பணம் கொஞ்சம் சேஃபா இருக்குமான்னு கேட்கறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சேஃப். நம்ம வில்லேஜ் சைட்ல போயிட்டு நான் யாருக்காவது வட்டி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வட்டி கொடுத்துட்டு அதுக்கு பாண்டு பத்திரம் எழுதிட்டு வாங்கிட்டு திரும்பி அவங்கள்ட்ட போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கணும். பட் இந்த பாண்ட் மார்க்கெட்ல என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க டேட் சொல்லிடுவாங்க, இந்த டேட்ல உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்ல உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்ங்கிறது டாக்ஸ் பிடிச்சது போக, 1000 ரூபாயில எவ்வளவு டாக்ஸ் பிடிச்சது போக மீதி காசு வந்து உங்களுக்கு 1ஆம் தேதி ஆனாவே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் நான் அடுத்தடுத்த வீடியோ எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, ஹேவ் நைஸ்.